ஹாய் ஹலோ வணக்கம். குட் மார்னிங் யூனிவர்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இந்த பதிவில் தனுசு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன் என்னன்னு பார்க்க போகிறோம். இது பண்ண முடியல. ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஹாய் ஹலோ வணக்கம். ஓகே, இப்போ தனுசு ராசிக்கு என்ன பலன், சனி பயிற்சி பலன் என்ன சொல்ல போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, Ten of Pentacles reverse, Queen of Swords upright, and the Emperor reverse, King of Swords reverse, the upright, Seven of Wands, the Moon, King of Pentacles, Knight of Swords, and the Sun. Okay, what is the situation அப்படின்னு நம்ம ஒன்று எடுக்கலாம். சிச்சுவேஷன் கார்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா, இதெல்லாம் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த சன்னுக்கு அப்புறம் இல்லைன்னா கூட என்னென்ன சூழ்நிலைகள் இன்னும் பாக்கி இருக்குது. ஓ மை காட், அண்ட் த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் த ஃபேக் ஃப்ளெக்ஸிங் அண்ட் லீகல் இஷ்யூஸு, ஹண்டட், மூவிங் ஆன், டர்ட்டி டக்ஸ், இதே வந்துட்டுருக்குல்ல. எதுவும் புதுக்காடு எதுவும் வர மாட்டேது. dirty offer and thief, wolf in cheap clothing. ஓகே, நம்ம இப்போ ப்ரெடிக்ஷனுக்கு போயிடலாம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குட் மார்னிங் யூனிவர்ஸ். நான் உங்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். நாம் இப்போது தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன் டாரட்டில் பார்க்க போகிறோம். ஸோ கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் என் முன்னாடி இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தீங்க, செகண்ட் கார்டு அப்படின்னா தனுசு ராசிக்கு 2 of Wands and 10 of Pentacles reverse. ஃபஸ்ட்டு கார்டு 2 of Wands வந்து ரிவர்ஸு, அடுத்து வந்து 10 of Pentacles ரிவர்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குயின் ஆஃப் ஸ்வார்ட் வந்து அப்ரைட் வந்திருக்கு உங்களுக்கு. குயின் ஆஃப் ஸ்வார்ட் அப்ரைட் வந்திருக்கு. அப்புறம் இந்த எம்பரர் ரிவர்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த 4 கார்டும் சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து குழம்பிக்கிட்டே இந்த விஷயத்துலேருந்து தெளிவடைய போகிறீங்க. 2 of Wands 2 வந்து அப்ரைட் வந்தால் நீங்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருக்கீங்க. ஸோ ரிவர்ஸ் வந்திருக்கிறதுனால முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் அந்த முடிவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்புக்கு உங்களை கொண்டு போகும். 10 of Pentacles இது அட்வைஸ் கிடையாது. சனி பேச்சில் எப்படி நடக்கும், அலர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் இது சொல்கிறது. ஸோ இந்த 10 of Pentacles அப்படி ரிவர்ஸ் வருது அப்படிங்கிறதுல நீங்கள் இன்னொரு விஷயம் கூட முடிவு எடுக்கலாம். என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பிஃபோர் சனி பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டோ, ஒரு வீடு கட்டுறதோ, இல்லை ஏதோ ஒரு செலவு, இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானமாக இருப்பீங்க. அந்த
விஷயம் வந்து உங்களுக்கு லேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேக் ஆகிறதோடு இல்லாமல் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி வந்து தனுசு ராசிக்கு வந்து கோச்சாரப்படி 4 சனி போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிரான்சிட் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எதையும் நீங்கள் தடபுடலாக ரொம்ப அகலக்கால் வைக்காமல் பண்ணுங்கள், யோசனை பண்ணுங்கள், எதுலேயுமே நேர்மையான வழி என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எதுவுமே நேர்மையான ஒரு வழி. இந்த கார்டு வந்ததுனாலே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பான முறையில் நேர்மையான ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ இடர்பாடில் இருந்தாலும் எவ்வளோ நெகட்டிவிட்டியில் இருந்தாலும் அப்படின்னு. த எம்பரர் ரிவர்ஸ் வந்திருக்கிறத திருப்பி நமக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா, த எம்பரர் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கிறத திருப்பி நமக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா, உங்கள் சூழ்நிலைகள் சற்று தாழ்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து உங்களோட சொந்த வீடு, வண்டி வாகனம், இது ஒரு 4th கார்டாக வந்திருக்கு. சொந்த வீடு, வண்டி வாகனம், அப்புறம் வந்து உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் தாழ்ந்து போகிறது, இல்லைன்னா உங்கள் உயர் பதவி கொஞ்சம் வீக்காகி வருது, இதெல்லாம் தான் கொடுக்குறது. ஸோ யூ மஸ்ட்டு வந்து பேஷண்ட்டோட வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அடுத்த கார்டு சொல்லுது, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இந்த கார்டு இது வந்து ரிவர்ஸு, அண்ட் திஸ் இஸ் ஒன் அப்ரைட். திஸ் இஸ் ரிவர்ஸ் அண்ட் திஸ் இஸ் அப்ரைட். ஸோ கிங் ஆஃப் ஸ்வார்ட் என்ன சொல்லுதுன்னா, புதுசாக நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், உங்கள் இமேஜை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஜெயிச்சு வர்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 7 ஆஃப் வாண்ட்ஸ், எதையுமே நீங்கள் தனியாக கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஒரு 6th மந்தில் வந்து எதையுமே நீங்கள் வந்து ஒரு 1 2 3 4 5 இது 6th தனியாக போராடக்கூடிய ஒரு இதுவாக ஒரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அந்த வந்து நிறைய பேர் உங்களை பற்றின பொன்மொழிகள், உங்களுக்கு பிடிக்காத பொன்மொழிகள் அப்படின்னா ஒரு அவதூறு, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து உங்களை பற்றி குறை சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் திருப்பி உங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பாயிண்டில் வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஸோ கொஞ்சம் மன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஓகே ஒரு மாதிரி ஒரு 1 year கிட்ட 2.5 years வந்து இந்த டிரான்சிட்டு இருந்தாலும், இந்த 1 year கிட்ட வரும்பொழுது ஆஃப்டர் டிரான்சிட் ஒரு 1 year கழியும் போது உங்களுக்கு போதுமான அளவு ஒரு பணம் திருப்திகரமான முறையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு டிரான்சிட் வருது, ஒரு டிசம்பர் ஒரு ஜனவரி கிட்ட உங்களுக்கு வந்து நிறையா பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இது மென்ஷன் பண்ணுது. அந்த நைட் ஆஃப் ஸ்வார்ட் உங்கள் தேடல்கள் இன்னும் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உங்கள் தேடல் வைராக்கியம் இன்னும் நிறையா இருக்கும், இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறீங்க. அண்ட் திங் வந்து அடுத்து இந்த டிரான்சிட்டில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, புதிய பிகினிங் ஒன்று கிடைக்கும், யூனிவர்ஸோட ஒத்து போகிற தன்மை கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களோட அனுபவ ரீதியாக எல்லாம் போக ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து சில பேட் ஹேபிட் உள்ள ஒரு விஷயத்துக்கு இது வந்து இந்த ட்ரக்ஸுன்னு போட்டதுனால நம்ம ட்ரக்ஸுன்னு எடுத்துக்க வேண்டியது கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கி சோஷியல் மீடியாவே அடிமையாக இருக்காங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அடிமையாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ரிஃப்ளெக்டிங் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை கையோடு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த தடவை நல்லா தியானம் பண்ணணும், உங்களை நீங்களே வந்து முன்னுதாரணமாக நினச்சிக்கிட்டு நல்லா வரணும். நீங்கள் ஒரு பெருமைக்குரிய இடமா உங்களை நீங்களே வச்சு நம்ம எதில் குறைஞ்சி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னுதாரணமான வச்சு நீங்களே வரணும். அப்புறம் வந்து இந்த டிரான்சிட்டில் வந்து உங்களுக்கு லீகல் இஷ்யூஸஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. கோர்ட்டு, ஜட்ஜஸ்ஸு, இமிக்ரேஷன், லாயர்ஸ் எக்ஸட்ரா. அதே ஃபேக் ஃப்ளெக்ஸிங், அதாவது உங்களை வந்து ஆக்ட் ரிச்சர்ஸ்,
ஃப்ளாசஸ், மணி, ஆக்ட் ஃபேன்சி, ஷோ ஆஃபர் எக்ஸட்ரா. இதெல்லாமே ஃபேக்காக நடக்கக்கூடிய அல்லது நீங்கள் ஃபேக்காக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த சனி டிரான்சிட் வந்து உங்களுக்கு சொல்லுது. சர்டன் டிரான்சிட்டு. அப்புறம் வந்து சொல்லுவாங்களா, குள்ளநரி போத்திய அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த உல்ஃபின் சீப்ஸ் கிளாத்திங், அதாவது ஆடு ஒரு குள்ளநரி வந்து ஆடு மாதிரி வேடம் விட்டுட்டு வரலாம். இல்லைன்னா ஒரு குள்ளநரி வந்து ஒரு குள்ளநரி வேறு உருவாக உங்கள்கிட்ட நட்பாக பழகி காலவாரி விட்டுற தன்மை உள்ள ஆளுங்கள்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்டட் அப்படின்னு ஒரு கார்டு வந்துருக்கு. த மெமரிஸ், ஃப்ளாஷ்பேக்ஸ், தர்மாஸ், சைட் எஃபெக்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோவன் பம்ப்கின். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் செஞ்ச இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச சனி இதில் வந்து உங்களுக்கான கர்ம நிலைகளை வந்து இந்த தடவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மூவிங் ஆன் நெக்ஸ்ட். சில சமயம் வந்து ரொம்ப பற்றுள்ள இடத்துலேருந்து ஒரு லவபிளான இடத்துலேருந்து மூவாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு சொல்லுது. ஸோ இந்த வருடத்தில் வந்து நீங்கள் ஒரு திருட்டை எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ராப்டு, லாஸ், தெஃப்ட், ஃபிசிக்கல் ஆர் எமோஷ்னல். இது நாட் ஓன்லி மணி, எமோஷ்னலாகவும் இருக்கும் அப்படிங்கிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த கார்டு சொல்லுது. டர்ட்டி ஆஃபர். ஸோ உங்கள் சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு வந்து டர்ட் டிக்கிங் அப்படிங்கிற லுக்கிங் ஃபார் டர்ட் ஆன் யூ, எப்போ பழி போடலாம், எப்போ உங்களுக்கு வந்து அந்த அவமரியாதையை பெற்றுத்தரலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாரட்டும் வேதிக்கும் வேறு இல்லை. கார்டு பார்த்திங்கன்னா இந்த தனுஷ் அப்படி நேர்கோட்டில் பிடிச்சோம் அப்படின்னா மகரம், கும்பம், மீனம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான கார்டுகள் தான் வரும். உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் இது வந்து ஒரு காமன் தான். பர்சனலாக ஏதாச்சும் ஹீல் பண்ணிக்கணுன்னா யூ கேன் கால் மீ. தேங்க்யூ வெரி மச்.